ராதிகா, இந்த மதுரை டங்ஸ்டன் உரிமை ரத்து செய்து மத்திய அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. மதுரை மக்களை தவிர்த்து தமிழகத்தில் மட்டுமல்லாமல் உலகளாவே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு இந்த மதுரை டங்ஸ்டன் சுரங்கம் என்றால் என்ன, எதனால் இதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் என்பன போன்ற பல்வேறு கேள்விகள் எல்லாம் எழுவதற்கான வாய்ப்புகளே அதிகம் இருக்கிறது. அந்த வகையில இந்த மதுரை டங்ஸ்டன் சுரங்க திட்டம் மதுரை மாவட்டம் மேலூர்ல டங்ஸ்டன் கனிமம் எடுப்பதற்கான ஆய்வுடன் இணைந்த சுரங்க குத்தகை உரிமை வழங்குவதற்காக தான் 2023 ஜூலை மாதமே மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் இதற்கு ஒரு ஏல அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து நவம்பர் 7ஆம் தேதி வேதாந்தாவின், நாம் இதுல கூர்ந்து கவனிக்க வேண்டியது, வேதாந்தாவினுடைய துணை நிறுவனம் தான் இந்த இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் என்று சொல்லக்கூடிய இந்த நிறுவனம். ஏற்கனவே வேதாந்தா காப்பர் எடுப்பதற்கு தமிழகத்தில் அனுமதி இல்லை என்று உச்ச நீதிமன்றம் வரை சென்று தமிழக அரசு அதற்கான உத்தரவை பெற்றிருக்கிறது. இதன் மூலமாக வேதாந்தாவினுடைய துணை நிறுவனமான இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் நிறுவனம் தான் இந்த சுரங்கத்திற்கான இந்த ஏல உரிமையை பெற்றிருக்கிறது. அதற்கான தேர்வு செய்யப்பட்ட ஒரு நிறுவனமாக இந்த நிறுவனம் தான் இருக்கிறது என்பதனை மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் தெரிவித்திருந்தது. இது மக்களிடையே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. ஏற்கனவே வேதாந்தா பல்வேறு இழப்புகளை வேதாந்தா மூலமாக தமிழக மக்கள் சந்தித்திருக்கிறார்கள் என்ற ஒரு அச்ச உணர்வு மக்களுக்கு இருந்திருக்கக்கூடிய ஒரு நிலையிலும் அந்த கிராமங்கள்ல அரிட்டாப்பட்டி, நாயக்கன்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்கள்ல இருக்கக்கூடிய பாரம்பரிய தொல்பொருள் தலங்கள் அழிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற ஒரு அச்ச உணர்வும் பொதுமக்களிடையே மேலோங்கி இருந்தது. எனவே இது தொடர்பாக மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருந்த அந்த அறிவிப்புல சுரங்கம், கனிம மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 1957 படிதான் இந்த ஏலம் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படிதான் இந்த மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்திற்கு உட்பட்ட நாயக்கர்பட்டி கிராமத்தில் சுமார் 2015 ஹெக்டேர் பரப்பளவிலான இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைய இருக்கிறது என்று சுரங்க அமைச்சகம் அந்த அறிவிப்புல அப்போதே தெரிவித்திருந்தது. அதற்கு முன்னதாகவே இந்திய நிலவியல் ஆய்வு நிறுவனம், அதாவது தமிழ்நாடு, புதுச்சேரி ஆகிய 2 மாநிலங்களை ஒன்றிணைந்த இந்திய நிலவியல் ஆய்வு நிறுவனம் கடந்த 2018-19 ஆண்டிலேயே மேலூர் தாலுகாவில் இருக்கக்கூடிய எட்டிமங்கலம், அரிட்டாப்பட்டி, நாயக்கர்பட்டி ஆகிய இடங்களில் ஆய்வு நடத்தியதாகவும் அந்த ஆய்வினை அடிப்படையாக கொண்டுதான் இந்த ஏலம் விடப்பட்டிருக்கிறது என்றும் மத்திய அரசு ஒரு தகவலை தெரிவித்திருந்தது. அதிலும் குறிப்பாக இத்தனை கிராமங்கள் இதுல பாதிப்புக்கு உள்ளாகும் போது அரிட்டாப்பட்டி மக்கள் மட்டும் இதுல அதிக அளவு போராட்டத்தில் கலந்து கொள்வதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழக்கூடிய நிலையில மத்திய அரசுடைய இந்த ஏல அறிவிப்புக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல தரப்பு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. டங்ஸ்டன் சுரங்கம் அமைந்தால் பல்லுயிர் பெருக்க மண்டலமாக உள்ள அரிட்டாப்பட்டி அழியும் என்ற ஒரு அச்ச உணர்வு அனைவரிடம் எழுந்து வருகிறது. தமிழ்நாடு அரசினுடைய சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம் ஒரு அரசாணையை வெளியிட்டிருந்தது. அந்த அரசாணையில என்ன குறிப்பிட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, தமிழில் கல்வெட்டுகள், சமணர் படுக்கைகள், 2200 ஆண்டுகள் பழமையான குடைவரை கோயில்கள், 7 சிறு குன்றுகளை தொடர்ச்சியாக இந்த அரிட்டாப்பட்டி கொன்றிருக்கிறது என்ற ஒரு விவரம் அந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருந்தது. அதோடு மட்டுமில்லாம 72 ஏரிகள், 200 இயற்கை நீரூற்று குளங்கள் மற்றும் 3 தடுப்பணைகள் இந்த பகுதியில இருக்கிறது. வெள்ளை வல்லூறு, செம்மார்பு வல்லூறு, பாம்புண்ணி கழுகு உட்பட 250 பறவை இனங்கள் இந்த பகுதியில சுற்றி திரிகிறது. அலங்கு, மலைப்பாம்பு, தேவாங்கு போன்ற உயிரினங்கள் இந்த பகுதியில வாழ்கிறது என்பன போன்ற பல்வேறு விவரங்கள் அடங்கிய அரசாணையை தான் தமிழக அரசினுடைய வனத்துறை அந்த அறிவிப்புல குறிப்பிட்டிருந்தது. எனவே இந்த சுரங்க அமைச்சகத்தினுடைய அறிவிப்புப்படி இங்கு இருக்கக்கூடிய கழிஞ்சமலை, நாட்டார் மலை, ராமாயி மலை, அகப்பட்டான் மலை, கழுகு மலை, தேன்கூடு மலை ஆகியவை இந்த டங்ஸ்டன் கனிம தொகுதிக்குள் வரக்கூடிய ஒரு சூழல்ல இதற்கு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், சூழலியல் ஆர்வலர்களும் தொடர்ந்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து வந்தார்கள். சூழலியலுக்கு இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக அமையும், அதன் காரணமாக இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கப்படக்கூடாது, அரிட்டாப்பட்டியில் தான் இந்த பல்லுயிர் பெருக்க சூழல்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன, எனவே இது முற்றிலுமாக அழியக்கூடும் என்ற ஒரு விவரத்தை எல்லாம் தெரிவித்திருந்தது. அப்போதே இது எதிர்கட்சி மட்டுமல்லாமல் திமுகவினுடைய தோழமையில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளும் கூட இதற்கு தொடர்ந்து எதிர்ப்பினை பதிவு செய்து வந்தனர். குறிப்பாக காங்கிரஸ் தொடங்கி மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், திமுக இதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருந்தது. பிரதமருக்கு நேரடியாக முதலமைச்சர் மூலமாக கடிதம் எழுதியிருந்தது. ஏன் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமையக்கூடாது என்பதற்கான ஒரு விளக்கத்தை எல்லாம் தமிழக அரசு வழங்கியிருந்தது. குறிப்பாக டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைப்பதற்கு
மாநில அரசினுடைய அனுமதியை மத்திய அரசு பெறவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை, ஒரு அழுத்தம் திருத்தமான குற்றச்சாட்டை மாநில அரசான தமிழக அரசு முன்வைத்திருந்தது. இது தொடர்பாக தமிழக அரசு ஒரு செய்தி குறிப்பை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வெளியிட்டிருந்தது. அதுல மத்திய அரசால் மதுரை மேலூர் வட்டம் நாயக்கர்பட்டி கிராமத்துல டங்ஸ்டன் கனிமத்திற்கு ஆய்வுடன் இந்த சுரங்க குத்தகை ஏலம் வழங்க ஏல அறிவிப்பு செய்யப்பட்ட போது நவம்பர் 7ஆம் தேதி தான் இது இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் நிறுவனம் தகுதியான நிறுவனமாக கொண்டிருப்பதாக அந்த ஏலத்தில் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். இதே கருத்தை அந்த நவம்பர் மாதம் 21ஆம் தேதியே அப்போது செய்தியாளர்களிடம் தெரிவித்த தமிழகத்தினுடைய வனத்துறை அமைச்சர், டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு அனுமதி கேட்டு தங்களுக்கு விண்ணப்பம் வழங்கவில்லை, அப்படியே அனுமதி கேட்டு வந்தாலும் தமிழக அரசு அதனை கட்டாயமாக நிராகரிக்கும் என்று தமிழக அரசினுடைய தரப்பிலிருந்து ஒரு விளக்கமாக தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்துதான் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு கடிதத்தை பிரதமருக்கு எழுதியிருந்தார். அந்த கடிதத்திலும் இந்த சுரங்கம் ஏன் அமையக்கூடாது, இந்த சுரங்கம் அமைந்தால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வரும் என்பன போன்ற பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக எதிர்கட்சியான அதிமுக இதை கையில் எடுத்து இந்த சுரங்கம் அமைப்பதற்கான ஆரம்ப கட்ட பணிகள் 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதமே தொடங்கிவிட்டன. ஆனால் 10 மாத காலமாக திமுக அரசு அமைதியாக இருந்தது. அது அமைதியாக இருந்த காரணத்தினால்தான் இது தொடர்ந்து அந்த திட்டம் நிறைவேற்றுவதற்கான ஒரு பணிகளுக்கு மத்திய அரசுக்கு ஒரு சாதகமான சூழல் இருந்தது என்பதை அதிமுக தொடர்ந்து முன்வைத்து வந்தது. சட்டப்பேரவையில் கூட அதிமுக சார்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இது தொடர்பான கருத்துக்களை சட்டப்பேரவையில தெரிவித்திருந்தார். அப்போது காரசாரமான விவாதங்கள் அதிமுக ஆளும் கட்சி என 2 தரப்புக்கும் நடந்ததையெல்லாம் நம்மால் அப்போது பார்க்க முடிந்தது. அப்போது இந்த தமிழக அரசு முதலமைச்சர் மூலமாக பிரதமருக்கு எழுதியிருந்த அந்த கடிதத்துல ஏற்கனவே நீர்வளத்துறை அமைச்சர் மூலமாக 2023 அக்டோபர் 3ஆம் தேதி அன்று ஒரு கடிதத்தை மத்திய அரசுக்கு அனுப்பியிருந்தது. அந்த கடிதத்தை மத்திய அரசு ஏற்க மறுப்பதாக, அதாவது இந்த சுரங்க அமைச்சகத்தினுடைய முக்கியமான கனிமங்களை ஏலம் விடுவதை யாராலும் தடுக்க முடியாது என்று தெரிவித்து மாநில அரசு தமிழக அரசினுடைய நீர்வளத்துறை மூலமாக அனுப்பியிருந்த அந்த கடிதத்தை மத்திய அரசு நிராகரித்திருந்தது என்பதை முதலமைச்சர் அப்போது எழுதியிருந்த அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் 2024 நவம்பர் மாதம் 7ஆம் தேதி அன்று நாயக்கர்பட்டியில டங்ஸ்டன் தொகுதியில் இந்த சுரங்கம் அமைப்பதற்கு இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் நிறுவனம் தகுதியான நிறுவனமாக தேர்வு செய்திருப்பது அங்க இருக்கக்கூடிய மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறது. டங்ஸ்டன் தொகுதியில மட்டும் கிட்டத்தட்ட இந்த கவட்டையம்பட்டி, எட்டிமங்கலம், வல்லாளப்பட்டி, அரிட்டாப்பட்டி, கிடாரிப்பட்டி, நரசிங்கம்பட்டி ஆகிய கிராமங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அரிட்டாப்பட்டி ஒரு பல்லுயிர் பெருக்க வரலாற்று தலம். இங்க பல்வேறு பாரம்பரியமிக்க தொல்பொருள் விஷயங்கள் நிறைய இங்க இருக்கிறது. தமிழகத்தினுடைய நினைவு சின்னங்கள் மிகவும் பிரபலமான ஒரு பகுதியாக இந்த அரிட்டாப்பட்டி இருக்கிறது. இந்த பகுதியில எந்த ஒரு சுரங்க நடவடிக்கைகள் மேற்கொண்டாலும் அது ஈடு செய்ய முடியாத அளவிலான ஒரு சேதங்களை அந்த பகுதியில ஏற்படுத்தும் என்பதனை முதலமைச்சர் பிரதமருக்கு எழுதியிருந்த அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். அதோடு மட்டுமல்லாம பொதுமக்கள், மக்கள் தொகை அதிகம் இருக்கக்கூடிய கிராமங்கள்ல வணிக ரீதியாக இது போன்ற சுரங்கம் தோண்டும் போது கண்டிப்பாக அந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள் வெகுவாக இதனால் பாதிக்கப்படுவார்கள். இதனால் அவருடைய வாழ்வாதாரம் பறிபோகும். எனவே பொதுமக்கள் இது மிகப்பெரிய ஒரு அச்ச உணர்வில் இருக்கிறார்கள். அந்த பகுதி மக்களுக்கு மத்திய அரசினுடைய இந்த நடவடிக்கை என்பது மிகப்பெரிய ஒரு வேதனையை அளித்திருக்கிறது. எனவே இந்த நடவடிக்கையை மத்திய அரசு கைவிட வேண்டும். மாநில அரசினுடைய அனுமதி இல்லாமல் இந்த ஏலம் தொடர்பான அறிவிப்பை மத்திய அரசு நடத்தக்கூடாது என்பது தொடர்பாக திட்டவட்டமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார். அதனைத் தொடர்ந்துதான் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அதனுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அங்கு அரிட்டாப்பட்டியில் போராடி இருக்கக்கூடிய பொதுமக்கள், விவசாயிகள் என பலரையும் அழைத்து சென்று நேரடியாக மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியை சந்தித்திருக்கிறார். அந்த சந்திப்பின் போது அவர் தெரிவித்த பல்வேறு கருத்துக்கள் எல்லாம் கேட்ட பிறகு பிரதமருக்கு தொடர்பான கருத்துக்கள் எல்லாம் ஏற்கனவே அனுப்பப்பட்டிருந்தன. ஏற்கனவே மத்திய அரசு தொடர்பாக இதனை நாங்கள் பரிசீலிக்கிறோம் என்று கடந்த சில வாரங்களுக்கு முன்பே ஒரு சூசகமான ஒரு அறிவிப்பை தெரிவித்திருந்தது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகாத வகையில மத்திய அரசு விரைவில் ஒரு நடவடிக்கை எடுக்க இருக்கிறது என்று கடந்த சில வாரங்களுக்கு முன்பே ஒரு அறிவிப்பு மத்திய சுரங்கத்துறை மூலமாக தெரிவிக்கப்பட்டு வந்த நிலையில தான் இந்த அறிவிப்பு தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சுரங்கம் அமைப்பதற்கான ஏல நடவடிக்கை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருப்பதை அந்த பகுதி மக்கள் இனிப்பு வழங்கி பட்டாசு வெடித்து கொண்டாடி வருகின்றனர். இதுதான் இந்த டங்ஸ்டன் தொடர்பான ஒரு சுருக்கமான ஒரு வரலாறாக பார்க்கப்படுகின்றது. ராதிகா, சிவா, நீங்க கூறியது போல
விவசாயிகள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையோட மத்திய அமைச்சரை சந்திச்சதுக்கு அப்புறமா இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த உத்தரவு தமிழக பாஜகவின் தொடர் வலியுறுத்தலால் சாத்தியமாகிருக்கா? அப்போ இது தமிழக பாஜகவோட வெற்றியா இல்ல அந்த பகுதி மக்களோட வெற்றியா? உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. ராதிகா, நான் சொன்னது போலலாம் இல்ல, இது பாஜகவுடைய தனிப்பட்ட வெற்றி கூட கிடையாது. நிச்சயமா இதுல ஆளும் கட்சியான திமுக தொடங்கி பிரதான எதிர்கட்சியான அதிமுக, அதே போன்று பாமக, திமுக தோழமை கட்சிகளான விடுதலை சிறுத்தை, காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுக்கும் இதுல பங்கு இருக்கு. அதே போல பாரதிய ஜனதா கட்சிக்கும் இதுல பங்கு இருக்கிறது. என்றால் மத்தியில் ஆளக்கூடிய பாஜக நேரடியாக ஒரு மத்திய அமைச்சரை சந்திக்க வேண்டும் என்றால் அது எளிதாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதன் காரணமாக ஏற்கனவே இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நேரடியாக மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியை சந்தித்து தொடர்பாக வலியுறுத்தியிருக்கிறார். இதற்கு முன்பு கூட தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு முறை மத்திய அமைச்சர் சந்தித்து தொடர்பான வலியுறுத்தலை முன்வைத்திருக்கிறார். தற்போது இரண்டாவது முறையாக மத்திய அமைச்சரை சந்திக்கும் போது அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பொதுமக்கள், விவசாயிகள் என பலரையும் அழைத்து சென்று எதனால் இந்த டங்ஸ்டன் தங்களுக்கு தேவையில்லை, இந்த சுரங்கம் அமைப்பதன் மூலமாக தங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கும் என்பதையெல்லாம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இது ஒரு நாள்ல நடந்த ஒரு மேஜிக்கா யாராலுமே பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட தொடர்ந்து மாநில அரசு சட்டப்பேரவையில ஒரு சிறப்பு தீர்மானம் இதற்காக கொண்டு வந்திருக்கு. இந்த சிறப்பு தீர்மானம் மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கு, பிரதமருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு, பிரதமருக்கு நேரடியா முதலமைச்சர் மூலமாக ஒரு கடிதம் எழுதப்பட்டிருக்கு. பிரதான எதிர்கட்சியான அதிமுக சார்பாக தொடர் ஒரு வலியுறுத்தல் மாநில அரசான திமுக அரசுக்கு முன்வைக்கப்பட்டிருக்கு. மத்திய அரசுக்கும் இது தொடர்பான ஒரு அழுத்தங்கள் அதிமுக சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. இது போன்ற பல்வேறு கட்சிகளுடைய ஒரு தொடர் ஒரு வலியுறுத்தல் தான் இந்த வெற்றிக்கு காரணமாகும். அதுல பாஜகவுக்கும் ஒரு பங்கு இருக்கு அப்படிங்கிறது தான் தற்போதைய ஒரு கள நிலவரமாக இருக்கிறது. ராதிகா.